வணக்க மக்களை. சோமாலிய பாரம்பரியத்தின்படி ஆண்கள் 17 முதல் 18 வயதில் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். ஒரு ஆண் 20 வயதிற்கு பிறகு திருமணம் செய்து கொள்ளவில்லை என்றால் அவர் பழங்குடியினருக்கும் மற்ற பழங்குடியினருக்கும் அவமானமாக கருதப்படுகிறார். ஒரு சோமாலியர் தனது முதல் மனைவியை தேர்ந்தெடுக்கும் உரிமையை பெற்றுள்ளார். மேலும் அவரது விருப்பத்தில் தலையிட யாருக்கும் உரிமையில்லை. அவரது மனைவி தனது முதல் குழந்தையை பெற்றெடுத்த பிறகு அவரது தாயார் அவருக்கு இரண்டாவது மனைவியை பரிசாக வழங்குகிறார். சோமாலிய பாரம்பரியத்தின்படி ஒரு ஆண் தனது 30வது பிறந்த நாளை தனது 3வது மனைவியுடன் கொண்டாட வேண்டும். 4வது மனைவியை பொறுத்தவரை அவர் 40 வயதுக்குள் அவளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும். இந்த வயதிற்கு பிறகு அவருக்கு 4 மனைவிகள் இல்லை என்றால் அவர் தனது குடும்பத்தையும் பழங்குடியினரையும் இழிவுபடுத்தி விட்டார் என்று நம்பப்படுகிறது. எத்தனை பேர் அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருந்தா சோத்துக்கே செத்தாலும் பரவாயில்லை சோமாலியாவில் பிறக்கணும்னு நினைக்கின்றீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரியான அதிசய சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும் மக்களை.